வாட்சிங் இன் அண்ட் அவுட் சினிமா வித் மீ திவ்யா. நம்ம மணிரத்னம் சாரோட டைரக்ஷன்ல கமல் சாரோட நடிப்புல ரொம்பவே பிரம்மாண்டமா வந்து உருவாயிட்டு இருக்கக்கூடிய தக் லைஃப் படத்தோட வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் சென்னை அண்ட் செர்பியா இந்த லொக்கேஷன்ல வந்து சில மாசமாவே நடந்துட்டு இருக்கு. இந்த படத்துக்கு நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் தான் வந்து மியூசிக் டைரக்ட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம கமல் சார் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துல த்ரிஷா, ஜெயம் ரவி, துல்கர் சல்மான், ஐஸ்வர்யா லட்சுமி இவங்க எல்லாருமே நடிக்கிறாங்க அப்படின்னு அஃபிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த தக் லைஃப் படத்துல இருந்து துல்கர் சல்மான் வந்து வெளியேற போறாரு அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வெளியாயிருக்கு. துல்கர் சல்மான் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தக் லைஃப் படத்தை பத்தி போட்ட போஸ்ட் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருந்து அவர் வெளியேற போறாது போல, கால் சீட்டு பிரச்சனை தான் இதுக்கு காரணமா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து டாக் போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் மூவி டீம் கிட்ட இருந்து வரலாம் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்க்கப்படுது. இந்த தக் லைஃப் படத்துல இருந்து துல்கர் சல்மான் வந்து வெளியேற போறாரு அப்படின்றத பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம என்ன சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.